சங்கீதம் 51:17 தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனிதனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரதிவிளைவு இருக்கின்றது. எதை விதைத்தோமோ அதற்கேற்றபடியாக அறுப்போம். கசப்பான பழத்திற்குரிய விதையை விதைத்துவிட்டு மதுரமான ஒரு விளைவை எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய பல தவறுகள் நம்மால் உணரப்பட்டு தேவனிடம் மன்னிப்பிற்காக கெஞ்சும் போது தேவன் அவைகளை மன்னித்து விடுகிறார். இருப்பினும் நடந்துவிட்ட தவறுகளின் விளைவான தீங்குகளை முற்றிலும் தடுத்துவிட முடியாது. உதாரணமாக, தாவீதின் பாவத்தை தேவன் மன்னித்தார். இருப்பினும் பாவத்தின் பிரதிவிளைவுகளை சில காலம் அவர் அனுபவிக்க நேர்ந்தது. எனவே தவறுகளுக்காக வருந்தியும் பிரதிவிளைவுகளின் பாதிப்புகள் தொடரும் என்றால் பாவ மன்னிப்பை பெற்றதினால் என்ன பயன் என்ற கேள்வி நமக்கு எழும்பலாம். தவறுகளுக்காக தெய்வ சமூகத்தில் நாம் வருந்தி நம்மிடம் மாற்றங்களை எதிர்பார்க்கும் போது தேவனோடு உள்ள உறவு சீர் செய்யப்படும். அதனால் தேவன் நமக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் செயல்பட ஆரம்பிப்பார். நம்முடைய பாவங்களினால் ஏற்பட்ட தீங்கான விளைவுகளை தாங்கிக் கொள்ளவும் அவைகளினால் நாம் நிலை குலைந்து போகாதிருக்கவும் தெய்வ சமாதானத்தையும் தெய்வ உறவையும் அனுபவித்து நம்பிக்கையோடு இருக்கவும் அவர் கிருபை அளிக்கின்றார். எனவே தேவ பிள்ளைகளே, தேவனுக்கேற்ற பலி நொறுங்குண்ட ஆவிதான் என்பதை உணர்ந்தவர்களாய் நம்மை ஜீவ பலியாக தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.